ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டெக்ஸுலருடைய மரணத்தின் முன்னோடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கதையை பார்த்துருக்கோம். உண்மையிலுமே ஒரு எண்டிங்கிறது ரொம்ப ஒரு கவலை அளிக்கக்கூடிய விதமா ரொம்ப ஒரு மோசமான எண்டிங்காக தான் இருந்திருக்கும் அந்த பாகத்தோட எண்டிங். டெக்ஸுலரே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரு தப்பிக்க போற அந்த முயற்சியில அங்க அந்த வெள்ளமெல்லாம் வந்திருக்கும். அதில மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு என்னாச்சு? திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜர் வந்து ராணுவ வீரர்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய படையோட பீரங்கி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாரு. ஸோ என்னாச்சு? அப்படிங்கிறது இதெல்லாமே இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். அந்த மேஜர் தான் இதுக்கெல்லாம் காரணமா? இல்ல இதுக்கு பின்னணியில வேற யாராவது இருக்காங்களா? அப்படிங்கிறது எல்லாமே இதுல கூடவே அரசியலும் இருக்கிறதையுமே நீங்க வந்து பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். கேப்டன் பார்லோ, அந்த இருவரை பாருங்கள். யாரென்று தெரியும் எனக்கு. ஒருவர் கிட் கார்சன், உடனிருப்பது வில்லரின் மகன். அவர்களுக்கு ஒரு சோகச் செய்தியை கூற வேண்டிய துர்ப்பாக்கியம் எனக்கு ஏற்பட்டிருப்பது என் துரதிர்ஷ்டம். எல்லோரும் இங்கே நில்லுங்கள், நான் அவர்களிடம் போகிறேன். எல்லோரும் அப்படியே நில்லுங்கள். என்னதான் நடக்கிறது கேப்டன்? நிஜமாகவே உங்களுக்கு தெரியாதா கார்ஜன்? புரட்சியாளர்கள் யாரும் வெளியேற முடியாதவாறு முக்கிய செவிந்திய கிராமங்கள் அனைத்தையும் முற்றுகையிட தீர்மானித்திருக்கிறார் மேஜர் வெல்மன். இந்த கேலி கூத்தான நடவடிக்கை பற்றி டெக்ஸுக்கு தெரியுமா? என்ன விஷயம் கேப்டன்? ஏன் இப்படி திடீரென்று சோகமாகிவிட்டீர்கள்? துயரமான செய்தி. அதை எப்படி சொல்வது என்றுதான். என் தந்தைக்கு ஏதேனும் ஆபத்தா? ஆமாம், ஹால்ப்ரூக்கிற்கு அவரை ஏற்றிச் சென்ற வண்டி பயங்கர விபத்துக்குள்ளாகிவிட்டது. ஹால்ப்ரூக்? ஹால்ப்ரூக் எப்படி இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது? டெக்ஸ் டிபென்ஸ் கோட்டையில் இல்லையா? நேற்று காலை வரை அங்கேதான் இருந்தார். தொடர்ந்து அவரை கோட்டையில் வைத்திருந்தால் நவஜோக்கள் வந்து தாக்கி அவரை மீட்க முயற்சிக்க கூடும் என்கிற பயம் மேஜருக்கு. எனவே அவரை ஆல்புர்கிற்கு அனுப்பிட தீர்மானித்தார். ஏதோ விபத்து என்கிறீர்களே, எப்படிப்பட்ட விபத்து? பியூடோ ஆற்றை கடக்கையில் பேரலை ஒன்று வந்து வண்டியை அப்படியே கபலீகரம் பண்ணி இழுத்துச் சென்று விட்டது. உடன் சென்ற சார்ஜென்ட் ஹோகனும் வண்டியொட்டியும் சேர்ந்து அடித்துச் செல்லப்பட்டு விட்டனர். வண்டிக்கு பாதுகாப்புக்கு உடன் சென்ற வீரர்கள் முன்னதாக சென்றதால் கரையேறிவிட்டனர். அவர்கள் அந்த அசம்பாவிதத்தை நேரில் பார்த்திருக்கிறார்கள். என் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உன் தந்தை எனக்கு நெருங்கிய நண்பர். இவ்வுண்மை கார்ஜனுக்கும் தெரியும். வாஸ்தவன்தான். என் தந்தை செத்துவிட்டது உறுதிதானா கேப்டன்? அவருடைய உடலை பார்த்தீர்களா? இல்லை. எடுமுயற்சி மேற்கொள்ளப்பட்டதா? அவசியப்படவில்லை. அவர் உயிர் பிழைத்திருக்க மாட்டாரா என்கிற நப்பாசில் இப்படியெல்லாம் நீ கேட்கிறாய். உன் இடத்தில் நான் இருந்தாலும் இதையேதான் செய்வேன். மலை உயரத்திற்கு எழுந்த அந்த ராட்சச சாலையின் பிடியில் சிக்கி அவரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது நேரில் பார்த்த சிப்பாய்களின் கூற்று. அதிலும் உன் தந்தையின் கைகள் பின்பக்கமாக வைத்து விலங்கிடப்பட்டிருந்தது என்பது துரதிருஷ்டவசமான உண்மை. இவ்வார்த்தைகளை கேட்டதும் கீட் தன் குதிரையை திருப்பி கிராமத்தை நோக்கி செலுத்தலானான். எங்கே கிளம்பிவிட்டாய்? என் பயண சாமான்களை சேகரித்துக் கொள்ள நான் என் தந்தையை தேட தீர்மானித்துள்ளேன். கிராமத்தில் காத்திரு, நானும் வந்து சேர்ந்து கொள்கிறேன். பாவம். அவனுடைய தீர்மானத்தில் அர்த்தம் இருக்கிறது. கேப்டன், நானும் தான் டெக்ஸின் செல்லத்தை பார்த்தால் மட்டுமே அவர் இறந்து விட்டதை நம்புவேன். நான் புறப்படும் முன் எனக்கு சில விளக்கங்கள் தேவை. எதற்காக எத்தனை ஆட்கள்? என்ன திட்டம்? பீரங்கிகளோடு வந்திருக்கிறீர்களே, எதற்காக? மேஜர் வெல்மனின் தீர்மானத்தின்படி இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் ஒரு தோட்டத்தை உருவாக்கவே. நான் இவற்றை பயன்படுத்தப் போவதில்லை. கிராமத்தை கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இடப்பட்டிருக்கும் உத்தரவு. அது மட்டும்தானா? இப்போதைக்கு ஆமாம். நீங்கள் என்னை நம்பாத மாதிரி தெரிகிறது. இல்லை, நான் நம்புகிறேன். ஆனால் உங்களுடைய புதிய கமாண்டரின் நடவடிக்கைகள் சரியாகப்படவில்லை. ஒரு சிறு பொறி எழ வேண்டும். அவருக்கு ஆத்திரமடைந்த நவஜோ யாராவது இராணுவ படைப்பிரிவுக்கு எதிராக ஏதாவது சிறு வன்முறையில் இறங்கினாலும் போதும். அதை ஒரு சாக்காக வைத்து அவர்கள் மீது முழு அளவிலான யுத்தத்தை தொடங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா சமாச்சாரம்? அவரை நான் நன்கறிவேன். அவருடைய திட்டம் இதுதான் என்பதில் துளி சந்தேகமும் கிடையாது. இந்த சூழ்ச்சி வலையில் உங்களுடைய நவஜோக்கள் யாரும் வீழ்ந்து விடாதவாறு நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நிலவரத்தை விளக்கிச் சொல்லி அமைதி காக்க சொல்லுங்கள். நிச்சயம் சொல்வேன். நான் நவஜோக்களை அமைதியாக இருக்கச் செய்கிறேன். நீங்கள் இந்த பீரங்கிகள் முழங்காமல் காத்துக் கொள்ளுங்கள். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் கிளம்புகிறேன் கேப்டன். குட் லக். டெக்ஸ் உயிர் பிழைத்திருந்தால் நானும் தான் சந்தோஷப்படுவேன். ஆனால் இம்முறை ஏற்பட்ட விபரீதம் அவருடைய சக்தியையும் மிஞ்சியது. ஒருவேளை டெக்ஸ் இறந்து போயிருந்து அவருடைய உடலை நாங்கள் கண்டெடுக்கும் பட்சத்தில் என் கைகளாலேயே வெல்மனின் கழுத்தை நெரித்துக் கொள்வேன். இது சத்தியம். கார்சன் பின்னர் கிராமத்தை விட்டு கிட்டோடு கிளம்பும் முன் டைகரிடம் நடந்த அனைத்தையும் விளக்கினார்.
நீ எங்களோடு வர பிரியப்படுவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ இங்கே இருக்க வேண்டியது அவசியம். இப்போது இங்கே நீதான் தலைவன். துடிப்பான நம் இளைஞர்கள் யாரும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த தவறான செயலையும் செய்துவிடாமல் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உன்னை சார்ந்தது. அந்த பொறுப்பை நான் சரிவர நிறைவேற்றுவேன். கெட் வா, நாம் கிளம்பலாம். குட் பை டைகர். குட் பை சின்ன கழுகாரே. தேவதைகள் உங்களுக்கு அருள்பாலிக்கட்டும். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். சரி, நீங்கள் யார்? நான் எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன்? நேற்று அந்தி பொழுதில் என் மகனுடைய நாய் உங்களை கண்டுபிடித்தது. அது விடாமல் தொடர்ந்து குறைப்பதை கேட்டோம். ஒரு முயலை பார்த்து விட்டிருக்கும் என்றுதான் நாங்கள் முதலில் நினைத்தோம். அது குறைப்பதை நிறுத்தவே இல்லை. எனவே காரணத்தை கண்டறிய அதன் இருப்பிடத்துக்கு சென்று பார்த்தோம். இது எந்த இடம்? உடல் நலம் இல்லாத போது எழுந்திருக்க முயற்சிக்க வேண்டாமே. நான் நலமாகத்தான் இருக்கிறேன். ஆற்றில் வெள்ளம் பாறைகளிடையே என்னை புரட்டி எடுத்ததில் ஏற்பட்ட வீக்கங்கள் காரணமாக உடல் நோவு எடுக்கிறது, அவ்வளவுதான். ஆறு அது ஒரு நீண்ட கதை. என் தலைக்குள் இருக்கும் குழப்பங்கள் தெளிவான பிறகு விளக்கமாக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சமீபத்தில் தீப்பற்றியதா என்ன? இல்லை, செவிந்தியர்கள் போட்ட வெறியாட்டத்தின் விளைவு இது. 3 தினங்களுக்கு முன் சுமார் 1 டஜன் செவிந்தியர்கள் துப்பாக்கிகளோடு வந்தார்கள். முதலில் என் மாமனாரையும் அடுத்து என் கணவரையும் கொன்றுவிட்டு வீட்டை தீக்கிரையாக்க முயன்றார்கள். நீங்கள் எப்படி தப்பினீர்கள்? தற்செயலாக அப்போது நான் என் மகனோடு ஆற்று பக்கம் போயிருந்தேன். நவஜோக்கள் எங்களை பார்க்கவில்லை. அவர்கள் நவஜோக்கள் தான் என்று நிச்சயமாக தெரியுமா? அதில் சந்தேகமே இல்லை. அவர்களுடைய குடியிருப்பு அருகாமையில் தான் இருக்கிறது. அவர்களை அடிக்கடி பார்த்திருக்கிறேன் என்பதால் அடையாளம் தெரிந்து கொள்வதில் குழப்பம் ஏதும் இருக்கவில்லை. அவர்களுக்கு டெக்ஸ்வில்லர் என்றொரு அம்பாசிடர் இருக்கிறார். அமைதியை பராமரிக்கும் வகையில் அவர்களை வழிநடத்தி போவதில் வல்லவர். எனவே நாம் செவ்விந்தியர்களை பற்றி எந்த அச்சமோ மனக்கிலோசமோ கொள்ள தேவையில்லை என்று என் கணவர் அடிக்கடி சொல்வார். அந்த நபர் மீது என் கணவர் வைத்திருந்த அபார நம்பிக்கை துரதிருஷ்டவசமாய் பொய்த்துவிட்டது. உங்களுடைய கணவர் அவரை எப்போதாவது நேரில் சந்தித்தது உண்டா? டெக்ஸ்வில்லரையா? ஒரே ஒரு முறை சந்தித்திருக்கிறார் என்று ஞாபகம். உங்களுடைய கணவரின் பெயர் என்ன? பாட் சைடோர். பாட் சைடோர். எஸ், அவரை சந்தித்திருக்கிறேன். அப்படியானால் நீங்கள்? ஆமாம், நான் தான் டெக்ஸ்வில்லர். நான் உங்களை பற்றி சொன்ன கருத்துக்களுக்கு என்னை மன்னிக்க வேண்டும். நான் அதை தப்பாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கும் பேரிழப்புக்கு நான் தான் மன்னிப்பு கோர வேண்டும். உங்களை தாக்கியதோடு வேறு சில நாசங்களையும் விளைவித்த நவஜோக்கள் ஒரு புரட்சி கும்பல். அவர்கள் ஒரு சிலரே, ஆனாலும் அவர்களால் எனக்கு கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட அனுபவம் கடுமையானது மட்டுமல்ல, படு பயங்கரமானதும் கூட. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்கிறேன், ஆனால் அது உங்களுக்கு போரடிக்க கூடும். நடந்தவைகளை சற்று சுருக்கமாக எடுத்து வைத்த டெக்ஸ் எப்படி அவர் அவர்களிடம் வந்து சேர்ந்தார் என்கிறவரை சொல்லி முடித்தார். அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? இன்னொரு செவிதி யுத்தம் மூலாமல் தடுக்க அந்த புரட்சி கும்பலை கொடுக்க வேண்டும். இந்த அளவுக்கு பேரழிவு ஏற்பட்ட பின்னரும் நீங்கள் இங்கேயே தொடர்ந்து இருப்பது ஏன்? உங்கள் மகனோடு இங்கே தனித்திருப்பது ஆபத்தில்லையா? எங்களுடைய குதிரைகளையும் கவர்ந்து சென்று விட்டார்கள். அதனால் கிளம்ப இயலவில்லை. புரிகிறது, ஆனால் உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, அந்த கயவர்கள் கைது செய்யப்படும் வரை. அதுதான், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே, மறுபடியும் எதற்காக வரப்போகிறார்கள்? வரமாட்டார்கள் என்று உறுதிபட கூற முடியாது. அதே சமயம் சற்று தொலைவில். நாம் யாரை போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னாய்? நெட் ஓவரண்ட். ஆனால் அவர் அங்கே இருக்க மாட்டார். கல்லப்பிலிருந்து கப்பலில் ஏகப்பட்ட ரைபிள்களை ஏற்றி வரும் அவருடைய ஆட்களைத்தான் நாம் சந்திக்க போகிறோம். ரைபிள்களுக்குரிய விலையை எப்படி செலுத்தப் போகிறோம்? ஆடா, உனக்கு சமர்த்து போதாது. ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த ரைபிள்கள் நெட் ஓவரண்ட் நமக்கு தரும் பரிசு என்று. சொன்னாய், ஆனால் என்னால் அதை விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏகப்பட்ட சரக்கை பரிசாக தருகிற வியாபாரி இப்போதுதான் நான் கேள்விப்படுகிறேன். இவற்றை நமக்கு கொடுப்பதால் அவருக்கு என்ன ஆதாயம்? தொடர்ந்து ரைபிள்களை பரிசாக தந்து கொண்டிருக்க மாட்டார். வருகின்ற ரைபிள்கள் நம் புரட்சியை தொடங்குவதற்கு பயன்படும். நம் புரட்சியை தொடங்கியதும் மற்ற செவிந்திய சகோதரர்களும் நம்மோடு சேர்ந்து கொள்வார்கள். அப்போது நமக்கு ஏகப்பட்ட ரைபிள்கள் தேவைப்படும். நெட் ஓவரண்ட் விலைக்கு அவற்றை நமக்கு விற்று ஆதாயம் தேடிக்கொள்வார். முட்டாளே, இப்போது புரிகிறது அவருடைய தந்திரம். ஆம், அந்த ஆள் நமக்கு ரைபிள்கள் பரிசாக தருகிற சங்கதி எனக்கு அறவே பிடிக்கவில்லை. ஏன் அப்படி சொல்கிறாய் ரெட்விங்? வெள்ளையர்கள் சுய ஆதாயம் இல்லாமல் நமக்கு எதையும் வாரி கொடுக்க மாட்டார்கள். ஆடா, இப்போதுதான் வாய முடியான், நீ ஆரம்பித்து விட்டாயாக்கும். அதுதான் ஏற்கனவே சொன்னேனே, அந்த வெள்ளையர் எப்போது நம்மிடம் விலையை கோரி பெறுவார் என்று சொன்னாய். ஆனால் அதில் பொதிந்துள்ள உண்மைதான் கிளேசமடைய செய்கிறது. ரெட்விங், நீ இடமாறி ஸ்விப்பேரின் பக்கம் வந்து சேர்ந்தது தப்பான தீர்மானம் என்கிற மாதிரி அல்லவா பேசுகிறாய்? அதுவல்ல பிரச்சனை. இரவுக்களுக்காக நமக்கு கூடுதல் சுதந்திரம் தந்து நம்மை நாமே ஆளுமை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று ஸ்விட்பேர் வைத்துள்ள கோரிக்கை எனக்கும் ஏற்புடையதுதான். ஆனால் இந்த ரைபிள்களும் அவற்றை வெள்ளையர்கள் பரிசாக நமக்கு வழங்குவதும் நல்ல சகுனமாகப்படவில்லை. ரெட்விங்கின் கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன். இது நமக்கு பிரச்சனைகளைத்தான் உருவாக்கும். நீங்கள் இருவரும் இந்த ரீதியில் பேசுவதை கேட்டால் ஸ்விட்பேர் ஆத்திரமடையக்கூடும். ஜாக்கிரதை. அங்கே கவனியுங்கள்.
சில தினங்களுக்கு முன் நாம் தாக்கி அளித்தது அந்த பண்ணையைத்தானே. அதை முற்றிலுமாக எரித்து தரைமட்டமாக்கி விட்டதாக அல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறோம். புகை கூண்டிலிருந்து புகை வெளிப்படுகிறது பாருங்கள். எனவே அங்கே இன்னமும் யாரோ வசித்து வருகிறார்கள் என்றாகிறது. ஆமாம், நீ சொல்வது சரிதான். எதையும் அரைகுறையாக விட்டு வைத்து பழக்கமில்லையே நமக்கு. வாருங்கள், போய் மிச்சத்தையும் முடிப்போம். யாஹீ, யாஹீ. செவிந்தியர்கள் யாஹீ. ஓடிவாட்டி நாம் போய் மம்மியிடம் தெரிவிப்போம். மம்மி, மம்மி. பில்லிதான் எதை கண்டு இப்படி அலறுகிறானோ தெரியவில்லையே. மம்மி, மம்மி. என்ன விஷயம் பில்லி? ஏன் இப்படி அலறிக்கொண்டு ஓடி வருகிறாய்? செவிந்திரிகள் மறுபடியும் இங்கே வருகிறார்கள். இங்கே இருங்கள், வெளியே வராதீர்கள். 4 நவஜோக்கள். டான்சிங் அயோனோ என்கிற முட்டாள் தலைமையாக வருகிறான். உங்களிடம் ஏதாவது ஆயுதம் இருக்கிறதா? ரைபிள் அல்லது துப்பாக்கி மாதிரி? இல்லை, எங்களிடம் இருந்தவற்றை நவஜோக்கள் எடுத்து போய்விட்டார்கள். பொறுங்கள், அவர்களுடைய பார்வையில் படாத ஒரு ஆயுதம் இருக்கிறது. என் கணவர் வைத்திருந்த கத்தி இது. இது போதும், அதை கொடுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் இருக்கும் நிலைமையில் அவர்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? என் மீது நம்பிக்கை வைத்து உள்ளே இருங்கள். இறங்குங்கள். யாரும் தென்படவில்லை. நிச்சயம் யாராவது இருக்கக்கூடும். வீட்டினுள் பதுங்கி கிடக்கலாம். உன் யூகம் ரொம்ப கரெக்ட் டான்சிங் ஐயானா. இதோ நான் இருக்கிறேன். இரவு கழுகார். ஆமாம், நானே தான் ரெட்விங். என் ஆணைகளுக்கு புறம்பாக ஒரு நவஜோ கும்பல் அப்பாவி வெள்ளையர்களை தாக்கும் அட்டூழியத்தை செய்து வருவதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் உன்னை மாதிரியான ஒரு புத்திசாலி இந்த வெறிநாய்களோடு உருவ கொண்டிருப்பான் என்று நான் கற்பனையாக கூட நினைத்து பார்த்ததில்லை. அவருடைய பசப்பு வார்த்தைகளில் மயங்கி விடாதே ரெட்விங். நண்பர்களே, நீங்களும் அவருடைய பேச்சை கேட்காதீர்கள். நல்லதை கெட்டது என்றும் கெட்டதை நல்லது என்றும் உங்களை நம்ப வைத்து விடுவார். நம் தீர்மானம்தான் சரியானது. இத்தனை காலமும் நாம் நம்பி மோசம் போனது போல் இனிமேலும் இரவு கழுகாரின் முட்டாள்தனமான போதனைகளை கேட்டு ஏமாந்து போகக்கூடாது. எப்போதிலிருந்து என் பிரஜைகளுக்கு நீ உத்தரவிட தொடங்கினாய் டான்சிங் ஐயானா? நவஜோக்களை அனைவரும் விரைவிலேயே உங்களிடமிருந்து கலன்று கொண்டு விடுவார்கள். புரட்சி காட்டுத்தீயாக பரவி வருகிறது. அதில் நீங்களும் தான் அழிந்து போக போகிறீர்கள். நீ குறிப்பிடும் புரட்சிக்கு தலைவன் நீதானா? இல்லை, எங்களுடைய தலைவன் ஸ்மிட்பேர். தேவதைகள் அவருக்கு வனத்திரையில் காட்சியாக காட்டியது போல் உங்களை வென்று மதிப்பிழக்கச் செய்து வெற்றி கொடி நாட்டப்போவது அவர்தான். அதில் உனக்கு என்ன லாபம்? பின்னர் பெரும் பதவியில் உன்னை அமர்த்துவதாக வாக்களித்திருக்கிறானா? ஆமாம், அதுதான் நிஜம். சரி, அது ஒருவரும் இருக்கட்டும். இப்போதுதான் புரிகிறது உனக்கேன் ஹயானா என்று பெயர் சூட்டினார்கள் என்று. பெயருக்கேற்ற மாதிரிதான் இருக்கிறது உன் போக்கு. என்னை பரிகாசம் பண்ணிய உங்களை கூடாது, நிறுத்து. புனித நெற்றிப்பட்டை அணிந்திருக்கும் போது இரவு கழுகாரை நீ சுடுவது சரியாகாது. சரியாக சொன்னாய் ரெட்விங். இந்த தரம் கெட்ட கழுதைகளோடு சேர்ந்து கொண்ட பின்னரும் கூட நீ விவேகத்தை இழக்கவில்லை. வெளியே என்னதான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் ஒளிந்திருந்தவாறு அத்தனையும் செவிமடுத்தாள் அலிசன். என்னை நீ சுட்டால் கோலை என்று பரிகசிக்கப்படுவாய் என்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. உன் கையில் துப்பாக்கி இருக்கிறது, ஆனால் நான் உன் ஆயுதமானி. ஒரு தலைவனாக நவஜோக்களை வழிநடத்தும் தகுதி உனக்கு இருக்கிறது என்று நீ நினைத்தால் துப்பாக்கியை தூர எறிந்துவிட்டு கத்தியை கையில் எடுத்துக்கொள். நீயானா என்று பார்த்து விடலாம். இந்த சவாலை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு தயக்கம் ஏதுமில்லை இரவு கழுகாரே. என் கத்தி உங்களுடைய உயிரை குடிக்கப் போவது நிச்சயம். கடவுளே, இவர் இருக்கும் நிலையில் நீயா நானா போட்டியில் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? நான் முந்திக் கொண்டு தாக்குதலை ஆரம்பிக்கும் நிலையில் இல்லை. அவனோ தன் திறமையை நிரூபித்து காட்டிவிடுவது என்கிற தீர்மானத்தில் இருக்கிறான். மட்டம் தட்டுவது போல் ஏதாவது பேசி அவனை உசுப்பி விட்டேன் என்றால் அந்த ஆத்திரத்தில் அவசரப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணுவான். தாக்குதலுக்கு ஒரு தொடக்கம் கொடுக்க உனக்கு பயம், அப்படித்தானே ஐயனா? யா, மறுபடியும் முயன்று பார். இம்முறை ஒருவேளை உனக்கு அதிர்ஷ்டம் சம்பவிக்கலாம். உங்களுக்கு அந்திம காலமும் நெருங்கிவிட்டது இரவு கழுகாரே. இதுதான் நீங்கள் போடும் இறுதிச் சண்டையாக இருக்க போகிறது. வார்த்தை ஜலம்தான் வெற்றியை முடிவு செய்யும் என்றால் நீ ஏற்கனவே வென்று விட்டாய் அயனா. நீ பெரிய வாய்ச்சாவடால் பேர்வழி என்பது சரிதான், ஆனால் வெற்றிக்கு அது உதவாது. பெயருக்கு ஏற்ற மாதிரி கிராமத்து பெண்களோடு நாட்டியம் ஆடத்தான் நீ பொருத்தமானவன் என்றளவா ஊர்ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்கள்? உருக்கி நாயே, இவ்வளவு கோபம் நல்லதில்லை அப்பனே. அந்த கத்தி நீ உன்னுடையதல்ல. கையாளத் தெரியாத உன்னிடம் இனியும் இருந்தால் அது உன்னையே கீறிவிடப் போகிறது. யாருக்கு தலைவனாக கனவு காண்கிறாயோ அந்த பிரஜைகளின் முன்னிலையில் இவ்வளவு அற்பமாக என்னிடம் தோற்றுப்போன உனக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்தை துடைக்க நான் உன்னை கொள்வதுதான் சரியாக இருக்கும். ஆனால் உன்னை மாதிரியான ஜந்துக்களை கொன்று இரவு கழுகார் தன் கரங்களை கரைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. எனவே எழுந்து ஓடிப்போய் விடு இங்கிருந்து. ஆக்ரோஷமான அந்த சண்டையின் முடிவில் சோர்ந்து போன டெக்ஸ் நிற்கக்கூட திராணி இல்லாமல் தள்ளாடினார். அதை கவனித்த டான்சிங் அயானா வஞ்சகமாக திட்டமிட்டான்.
ஆபத்து! சண்டாளா! ஆ! நாசமாக போக! ஆ! தான் ஒரு கோழை என்பதை கடைசி வரை நிரூபித்து விட்டான் டான்சிங் அயனா. இரவுக்கழுகர் சரியாக சொன்னார். டான்சிங் அயனா ஒரு கோழை. இது அவனுக்கு ஏற்ற முடிவுதான். இவர்கள் என் பக்கம் வந்து விட்டார்கள். இவர்களிடமிருந்து கூடுதல் தகவல்களை சேகரிக்க வேண்டும். இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பேசலாம் சகோதரர்களே. ஸ்விஃப்ட்வேரை சொன்ன புழுகுகளை நம்பி மோசம் போனதுதான் நீங்கள் செய்த ஒரே தவறு. இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. நீங்கள் சரியான பக்கத்திற்கு வந்து விடலாம். அது எப்படி என்று சொல்லுங்கள் இரவுக்கழுகாரே. நீங்கள் செய்யக்கூடியவை 2. 1. நவஜோ மக்களின் நலனையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் இரவுக்கழுகாருக்கு எதிராக இனி ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்று சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு உங்களுடைய கிராமத்திற்கு திரும்பிச் செல்வது. 2. இந்த விவகாரம் முளைவிட்டது எப்படி, யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அடுத்து என்ன நடக்கவிருக்கிறது என்று என்னிடம் தெரிவிப்பது. நம் கூட்டத்தை விட்டு விலகிச் சென்றிருக்கும் நவஜோக்கள் பற்றிய அனைத்து விவரங்களும் எனக்கு தெரிய வேண்டும். இந்த விவரங்கள் அனைத்தும் உனக்கு தெரியும் அல்லவா ரெட்விங்? தெரியும். எதிர்காலத்தை ஞான திருஷ்டி மூலம் கண்டறிந்து சொல்லும் ஆற்றலுடைய மாந்திரிகர் யானோடோதான் ஸ்விஃப்ட்வேரிடம் அவர் உங்களுக்கு இராணுவத்திற்கும் எதிராக ஒரு புரட்சியை தொடங்கினால் மாபெரும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி நம்பச் செய்தார். யானாடோ? ஓ, அந்த வக்கிர புத்தி கிழவனுக்கும் இதில் பங்கு உண்டா? போதை மருந்துகளை உட்கொள்ள இளைஞர்களை தூண்டக்கூடாது என்று அவனுக்கு நான் தடை போட்டதை அவன் மன்னிக்க தயாரில்லை. இன்னும் ஒரு கேள்வி ரெட்விங், உங்களுக்கு ஆயுதங்களை தந்து உதவுவது யார்? கல்லப்பைச் சேர்ந்த நெட் ஓவரண்ட் என்ற வெள்ளை வியாபாரி. நெட் ஓவரண்டை எனக்கு தெரியும். பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய கிராதகன். அவருடைய ஆட்களிடமிருந்து ஆயுதங்களை சேகரித்து வரத்தான் போய் கொண்டிருந்தோம். வழியில் இங்கே புகை கொண்டிலிருந்து புகை வெளியேறுவதை கண்டும் அது எப்படி என்று தெரிந்து கொள்ள டான்சிங் என விரும்பினான். உனக்கும் உன் நண்பர்கள் ஜோசிடா மற்றும் ஹாடாக்கும் என் நன்றிகள் உரித்தாகும். உங்களுடைய ஊருக்கு திரும்பிச் செல்லுங்கள். இரவு கழுகாருக்கு எதிராக செயல்பட நினைப்பவர்களுக்கு கேடுகாலம் நிச்சயம் என்று எடுத்துச் சொல்லுங்கள். டான்சிங் அயனாவின் உடலை எடுத்துக்கொண்டு போங்கள். அவனுடைய குதிரையும் துப்பாக்கியும் இங்கேயே விட்டுச் செல்லுங்கள். டெக்ஸின் அறிவுரைகளின்படி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது பற்றிய சிந்தனையோடு தங்களுடைய ஊரை நோக்கிய பயணமானார்கள். 3 செவிந்திய இளைஞர்களும். அவர்கள் பார்வையிலிருந்து மறையும் வரை பார்த்துக் கொண்டு நின்றிருந்த டெக்ஸ் திடீரென்று கீழே சென்றார். டெக்ஸ், வில்லி, கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வா, ஓடு. அதே சமயம் கிட்டும் கார்சனும் தற்சமயம் மழை ஏதும் இல்லாததால் சிற்றோடை மாதிரி காட்சியளித்த பியூடோ ஆற்றுப்படுகையில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அந்த பாறைகளின் மீதுள்ள கிளைகளை கவனியுங்கள் அங்கிள். நீரோட்டம் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. ஆமாம், வெள்ளப்பெருக்கு படுபயங்கரமாக இருந்திருக்கும். சரி, நீ அந்த பக்கமாக பார்த்து கொண்டே வா, நான் இந்த பக்கமாக பார்த்து கொண்டு வருகிறேன். பாறை இடுக்குகளில் சடலங்கள் சிக்குண்டு கிடப்பதை கண்டால் பதறிவிடாதே. டெக்ஸோடு வேறு 3 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அது அவர்களாக இருக்கக்கூடும். டெக்ஸ் செத்து விட்டதாக நான் நம்பவில்லை. ஒருவேளை டெக்ஸ் இறந்து போயிருந்தால் அவருடைய சடலத்தை பார்க்கும் முதல் நபர் கிட்டாக இருந்து விடக்கூடாது. சுமார் 1/2 மணி நேரம் கழித்து அங்கே ஒரு வண்டி கிடைக்கிறது பார். வாருங்கள், போய் உள்ளே நோட்டம் விடுவோம். கிட்னில், நான் போய் முதலில் பார்க்கிறேன். புரிகிறது. நான் எதிர்பார்த்த மாதிரியே வண்டி காலியாக உள்ளது. கிட், உள்ளே யாரும் இல்லை. கடவுளே, உனக்கு நன்றி. ஆற்றுப்படுகையில் தொடர்ந்து பயணம் செய்த அவ்விருவரும் டெல்டா பகுதியை வந்தடைந்தனர். கழுகுகள் பறக்கின்றன பாருங்கள். கழுகுகள் நம்மை முந்திக்கொண்டு சடலங்களை கண்டுபிடித்து விட்டன போலும். வா, போய் பார்க்கலாம். பாறை இடுக்கில் ஒரு சடலம் சிக்கி கிடக்கிறது. நானும் பார்த்தேன். முதலில் அந்த பறவைகளை துரத்தி அடிப்போம். அந்த கழுகுகள் இவனுடைய உடலை சின்னாபினப்படுத்தி இருந்தாலும் இவனை யார் என்று இனம் கண்டு கொள்வதில் சிரமம் ஏதுமில்லை. வண்டியோட்டியாக இருக்கக்கூடும். இவன் ராணுவ சீருடை அணிந்திருக்கவில்லை. காணாமல் போன மற்ற இருவரில் ஒருவன் சார்ஜன், மற்றவன் சிப்பாய். இவனை புதைத்து விட்டு போவோம் அங்கிள். அதுதான் முறை. இதற்கிடையே நீண்ட நேரத்திற்கு முன்பே சுய உணர்வு திரும்ப வரப்பெற்ற டெக்ஸ் அடிசன் சைபரிடம் நெடுநேரம் விவாதித்து முடிவில் தன் மகனோடு அவள் பண்ணையில் இருந்து வெளியேற சம்மதிக்கச் செய்தார். ஆனால் அப்படி ஒரு நெடிய பயணத்திற்கு உங்களுடைய உடல் நலம் ஈடு கொடுக்குமா? அந்த கவலை வேண்டாம். நான் நன்றாகவே இருக்கிறேன். மனக்குதிப்பு காரணமாகவே நான் சுகவீனமாக இருந்தேன். நன்றாக புசித்து பருகிய பெண் இப்போது ஒரு சிங்கம் போல் கம்பீரமாக இருக்கிறேன். நம்மிடம் இப்போது ஒரு குதிரையும் இருக்கிறது. மாறி மாறி சவாரி செய்து கொள்ளலாம். இந்த தீர்மானம்தான் சரியானது என்று நீங்கள் கருதினால் நான் உங்களோடு வர தயார். சரி, நாம் எங்கே போக போகிறோம்? செவிந்திய பிராந்தியத்தை நோக்கி வழியில் எங்கெல்லாம் இராணுவத்தினரின் நடமாட்டம் தென்படுகிறதோ அங்கிருந்து விலகிச் செல்வோம். இவ்வளவு நடந்த பின்னரும் அவர்கள் உங்களை திரும்பவும் கைது செய்ய முனைவார்களா என்ன? அவர்கள் சுலபத்தில் திருப்தி அடையக்கூடிய ஜன்மங்கள் இல்லை. நவஜோ கிராமத்திற்கு செல்ல நான் தீர்மானித்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அங்கே என் கூட்டாளிகளை சந்தித்து ஸ்விஃப்ட்வேரும் யானோடாவும் தொடங்கி வைத்திருக்கும் இந்த புரட்சியை முறியடிக்கும் வழிமுறையை நான் திட்டமிட வேண்டும். நாம் உடனடியாக கிளம்புகிறோமா? கூடிய மட்டிலும் விரைவாக.
வாழ்ந்த வீட்டை பிரிந்து வர உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அத்தோடு நம் உடனடி தேவைகளுக்கான பொருட்களை மட்டுமே நம்மோடு எடுத்து போக முடியும். எனக்கு உடைமைகள் மீது அவ்வளவாக பற்றுதல் கிடையாது. அத்தோடு இங்கே விலைமதிப்பு வாய்ந்த பொருட்கள் எதுவும் இப்போது கைவசம் இல்லை. இப்போது என்னுடைய ஒரே லட்சியம் பில்லிக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது. ரொம்ப கரெக்ட். சேனங்கள் ஏதாவது மிச்சம் இருக்கின்றனவா? தேடி பார்த்தால்தான் நிலவரம் தெரியும். நான் போய் தேடுகிறேன், நீங்கள் தயாராகுங்கள். நாம் எங்கே போகிறோம் மம்மி? தெரியவில்லையடா கண்ணா. ஆனால் நமக்கு பாதுகாப்பு உறுதிப்பட்டுவிடும். திரும்பவும் இங்கே வரவே மாட்டோமா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை பில்லி. இந்த பண்ணையை நம்மால் தனித்து பராமரிக்க இயலாது. நான் சீக்கிரமே வளர்ந்து பெரியவனாகி விட்டாலுமா? நான் பெரியவனாக இருந்தால் டாடி மாதிரி இந்த பண்ணையை நன்றாக பராமரிப்பேன். சந்தேகமே இல்லாமல். ஆனால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை பில்லி. வா, புறப்படும் முன் உன் தந்தை மற்றும் தாத்தாவின் சமாதிகளின் முன் பிரார்த்தனை செய்துவிட்டு வருவோம். வா போகலாம். சேனமிட்டு சாமான்களை எடுத்துச் செல்லவும் செவிந்திரிகளின் வழிமுறையில் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அற்புதமான ஏற்பாடு. ஏறி அமருங்கள் மேடம். மேடம் என்று அழைக்காதீர்கள். எனக்கு அது பழக்கமில்லாத ஒன்று. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என் பெயர் அலிசன் என்று. ஆல்ரைட் அலிசன், ஏறி அமர நான் ஒத்தாசை பண்ணுகிறேன். நீ எங்கே உட்கார பிரியப்படுகிறாய் பில்லி? அம்மாவிற்கு அருகிலேயா இல்லை பார வண்டியிலா? முதலில் மம்மிக்கு பக்கத்தில், அப்புறமாக டிக்கோடு பார வண்டியில். சரி, ஏறிக்கொள். நாம் கிளம்புவோம். நீங்கள் களைப்புற்றதும் சொல்லுங்கள். நடப்பது ஒன்றும் எனக்கு கஷ்டமாக இராது. ஓகே. நம் வீட்டிற்கு குட் பை சொல்லிக்கொள் பில்லி. அதிர்ஷ்டம் இருந்தால் என்றாவது ஒரு நாள் நாம் இங்கே திரும்பி வருவோம். சந்தேகமே இல்லை கிட். இவை இராணுவ காலனியின் தடங்கள் அல்ல. எனவே உன்னுடைய தந்தையின் காலடி தடங்களாகத்தான் இருக்கும். உங்களுடைய கணிப்பு சரியாக இருக்க வேண்டும். எதையும் சந்தேகப்படுகிற சுபாவத்தை என்னிடமிருந்து நீ திருடிக் கொள்ள பார்க்கிறாயா? உன் தந்தை உயிரோடு இருக்கிறார் என்று நானே நம்புகிறேன் என்றால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது சர்வ நிச்சயம். புரிகிறதா? தெளிவாக வா, இந்த தடங்களை பின்தொடர்ந்து செல்வோம். ஆனால் இந்த தடங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றன அல்லவா? படுகாயமடைந்த நபர் சீராக நடந்து செல்ல முடியாதுதான். தரையில் காலையில் தவற நடந்து போயிருக்கக்கூடும். கரெக்ட். நடந்து செல்வது சாத்தியமாகி இருக்கிறது எனில் படுமோசமாக காயமடையவில்லை என்று யூகித்துக் கொள்ளலாம். கரெக்ட். அவர் எங்கே போயிருப்பார் என்று நீங்கள் அனுமானிக்கிறீர்கள் அங்கிள்? இந்த கேள்விக்கு அவருக்கே அப்போது பதில் தெரிந்திருக்கார் என்பது என் கணிப்பு. நமக்கு நேர் எதிரே ஒரு பண்ணை தென்படுகிறது. அதை நான் ஏற்கனவே ஓரிரு முறைகள் பார்த்திருக்கிறேன். தடத்தின் வழியே அவர்கள் சில மைல் தூரம் பயணம் செய்த பிறகு அங்கே யாரோ போகிறார்கள் பாருங்கள். எஸ், வண்டிக்கு பாதுகாவலாக ஆயுதம் ஏந்திய மூவர் உடன் செல்கின்றனர். கவனி, அவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களா? ஓரிரு வினாடிகளில் தெரிந்துவிடும். யார் அவர்கள்? போக்கிரிகள் மாதிரி தோன்றுகிறது. அந்த வண்டிக்கு இவ்வளவு பாதுகாப்பு எனில் கதை எங்கோ போகக்கூடும். ஆயுதங்களோ அப்படித்தான் இருக்கும். நம்மை பார்த்து விட்டார்கள். ஒருவன் தன்னிடமுள்ள பைனாகுலர் மூலம் நம்மை நோட்டமிடுகிறான். விட்டு தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்டறிய முடியாதது துரதிர்ஷ்டம். அந்த போக்கிரிகள் பேசியதை கார்சன் கேட்க முடிந்திருந்தால் கொதித்து போயிருப்பார். முட்டாள்கள், அவன் கார்சன் தான் அது என்று நிச்சயமாக சொல்கிறாயா? சர்வ நிச்சயமாக. எனக்கு அவரை நன்றாக தெரியும். அந்த இன்னொரு ஆசாமி யாரு? இதற்கு முன் அந்த இளைஞனை நான் பார்த்ததில்லை. ஆனால் அவன் டெக்ஸுலரின் மகனாக இருக்கலாம் என்று என் உள்ளுணர்வு சொல்கிறது. சரியாகப்படவில்லை. அவன் வயதில் இளைவனானாலும் தந்தையை போல ஒரு விஷப்பாம்பாகத்தான் இருப்பான். நீ ஏன் இப்படி பதவியோ தெரியவில்லை பில்போர்ட்? எப்படி பதறாமல் இருக்க முடியும்? அவர்கள் இருவரும் இங்கே வந்து வண்டியில் உள்ள சரக்குகளை பார்த்தால் என்ன நடக்கும் தெரியும் இல்லையா? அப்படியானால் அவர்கள் நெருங்கி வந்து விடாமல் தடுக்க நடவடிக்கை எடுப்போம். ஜோ சொல்வதுதான் சரி. அவர்கள் 2 பேர் தான். ஆனால் நாமோ 3 பேர். அத்தோடு நமக்கு பாதுகாப்பு தர வண்டியும் இருக்கிறது. அவர்களுடைய வரவை நாம் ரசிக்கவில்லை என்று புரிய வைக்கவே இது. அவர்களை பற்றி எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் இந்த தோட்டாவினரால் நீங்கிவிட்டது. பதிலடி கொடுப்போமா? உடனடியாக. நாசமாக போக திருப்பி சுடுகிறார்கள். பின்னே ஓடி போவார்கள் என்றா நீ எதிர்பார்த்தாய்? இப்போது நீ அவர்களை நோக்கி சுட்டது தப்பு ஜோ. அவர்கள் நெருங்கி சுடும் வரம்பிற்குள் வந்த பிறகு துப்பாக்கியை முழக்கி உடனடியாக தீர்த்து கட்டியிருக்க வேண்டும். நடந்ததை பேசி பிரயோஜனம் இல்லை. வா, பதுங்குவோம். நீசர்கள் வண்டியின் பின்னால் பதுங்கிக் கொண்டு விட்டனர். அங்கிருந்து அவர்களை வெளியே வரவழைப்பது சுலபமானதல்ல. எனவே அவர்கள் நம்மை குறிவைக்க ஏதுவாக இங்கே இப்படி திறந்த வெளியில் நிற்பது விவேகமாகாது. அங்கிள், எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, பதறாதே. அந்த பாறைகளின் மறைவில் சென்று அவர்களுக்கு பின்பக்கமாக போக முயற்சி செய். நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன். நீ புறப்படு.
அந்த இளைஞனை விலக்கி வரைகிறான். அவனை நான் கவனித்துக் கொள்கிறேன். அங்கிள் கிட் அங்கே சமர்த்தாக கச்சேரி நடத்தி கொண்டிருக்கிறார். இதோ நான் இலக்கையை வந்தடைந்து விட்டேன். அவர்களுடைய பார்வை இந்த திசையில் இல்லை. முட்டாளே, இப்போது நீ வெளியே நிற்கிறாயா? ஜோ செத்து விட்டான். அலறிக்கொண்டு நில்லாமல் துப்பாக்கியை தொடர்ந்து முழக்கு, இல்லையே நமக்கும் பரலோக பயணம்தான். அவர்கள் இப்போது நான் குறிவைக்கிற மாதிரி வாகாக நிற்கிறார்கள். கெட்டது போ, அவர்களில் ஒருவன் நமக்கு பின்னால் வந்து விட்டிருக்கிறான். பார்வையில் தென்படுகிறான். குறி வைக்கிறேன். சண்டாள பயல். குறிவைப்பதில் பயல் கில்லாடிதான். இனிமேலும் தயவு தாட்சியம் பார்த்தால் ஆபத்து. வெறியன் பாம்பு. அந்த நெட் ஓவரின் பொருட்டு நான் என் உயிரை பணம் வைக்கப் போவதில்லை. சுடாதீர்கள், நான் சரணடைகிறேன். அங்கிள் கிட், நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று தோன்றுகிறது. நானும் கேட்டேன். நண்பரே, எப்படி இருக்கிறீர்? என் தோளில் ஒரு தோட்டா போட்ட ஓட்டை இருக்கிறது. எல்லாம் உன்னால் தான். எங்கள் மீது பழி போடுவது என்ன நியாயம்? ஆரம்பித்து வைத்தது நீங்கள் தானே. வண்டிக்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன். அடக்கடவுளே. மெல்ல மெல்ல. முறைப்படி நர்சிங் கோர்ஸ் படித்தவனல்ல நான், புரிந்துகொள். அங்கிள், நாம் சந்தேகப்பட்டது சரியாகிவிட்டது. வண்டி நிறைய ஏகப்பட்ட புத்தம்புது ரைபிள்கள் இருக்கின்றன. ஒரு பெட்டி நிறைய டைனமிட்டும் இருக்கிறது. நல்லதாக போயிற்று. எல்லாவற்றையும் மொத்தமாக வெடி வைத்து அழித்து விடலாம். சும்மா தமாசுக்காக அப்படி சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உள்ளே இருப்பவை பொக்கிஷங்களுக்கு சமம். எல்லாம் உனக்கு சொந்தமானவையா? இந்த கேள்வி உங்களை பொறுத்த மட்டில் அனாவசியமானது. சரி, நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். பார்த்தால் புத்திசாலி மாதிரி தெரிகிறாய். ஆனால் இப்படி விதண்டாவாதமாக பேசினாயானால் அதிக நேரம் உயிரோடு இருக்க மாட்டாய். உங்களுக்கு நரகம்தான். எல்லா உண்மைகளையும் நீ உளறி கொட்டாவிட்டால் நான் தான் உன்னை நரகத்துக்கு அனுப்பி வைப்பேன். சற்று முன் ஐயோ பாவமே என்று உன் காயத்துக்கு கட்டுப்போட்டவனும் நான் தான். ஆனால் நீ வாயை திறக்க மறுத்தால் நீ சொன்ன பொக்கிஷங்களோடு உன்னையும் சேர்த்து வைத்து வெடி வைப்பேன். இப்படியெல்லாம் அச்சுறுத்தி என்னை பணிய வைத்து விட முடியாது கார்ஜன். அட, என் பெயரை தெரிந்து வைத்திருக்கிறாயே. ஆக என்ன ஒரு பெருமை எனக்கு. நீங்கள் யார் என்று எனக்கு தெரிந்ததனால் தான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்ய மாட்டீர்கள் என்று. அப்படியானால் என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது என்றாகிறது. ஒரு கயிற்றை எடுத்து வந்து இவனை சக்கரத்தோடு கட்டி போடு. உத்தரவு சார். அருமையான தமாஷ். அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு திருந்துவார். கிட், நாம் வெகு தூரம் விலகி சென்று விட வசதியாக நீண்ட பியூப்ஸ் ஏற்பாடு செய். டைனமட்டை இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்துவது ஆபத்தாக முடியலாம் கார்ஜன். யார் சொன்னது இது வெறும் வேடிக்கை விளையாட்டு என்று? இந்த வண்டியை இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மற்ற விவரங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. இங்கே என்றால் குறிப்பாக எந்த இடம்? சரியாக இதே இடம்தான். சில செவிதர்கள் இங்கே வந்து இவற்றை சேகரித்து கொண்டு போவார்கள். அவர்கள் வரும் வரை நான் இங்கே காத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது உத்தரவு. நவஜோக்கலா? ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன். ஆயுதங்களை இங்கே கொண்டு வர உனக்கு உத்தரவிட்டது யார்? கல்லப்பில் உள்ள ஒரு நபர். அவரை பற்றி எனக்கு எந்த விவரமும் தெரியாது. உனக்கு தெரியாது என்பதை நான் நம்புவேன் என்று நினைக்கிறாயா? நம்புவதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். நான் எனக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லிவிட்டேன். முடிந்தது வேலை. பியூஸை பற்ற வைத்த பிறகு ஓடிப்போக நமக்கு 3 நிமிட அவகாசம் கிடைக்கும் அங்கிள். நல்லது. வெடிவிபத்தில் வெந்து சாக இந்த குதிரைகள் எந்த பாவமும் செய்யவில்லையே. 2 குதிரைகளை மட்டும் அழித்து ஓடவிடு. மற்ற 2 குதிரைகள் நமக்கு தேவைப்படுமானால் இருக்கட்டும். சரியாக சொன்னீர்கள் அங்கிள். ஓட்டம் பிடியுங்கள். சுதந்திரத்தை முழுமையாக அனுபவியுங்கள். போங்கள். வேற என்ன செய்ய வேண்டும்? பியூஸை பற்ற வைக்க வேண்டியதுதான். சண்டாளர்கள் சொன்ன மாதிரி செய்து விடுவார்கள் போல் இருக்கிறதே. ஏற்கனவே ஏகப்பட்ட காலவரையும் ஆகிவிட்டது. சீக்கிரம் வேலையை முடித்துக் கொண்டு கிளம்புகிற வழியை பார்ப்போம். ஓகே அங்கிள். நில்லுங்கள். என்னை போக அனுமதியுங்கள். அனைத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். சொல், கேட்க நான் ரெடி. செவ்விந்தியர்களுக்கு ஆயுதங்களை விற்கும் வியாபாரியின் பெயர் நெட் ஓவரண்ட். ஓஹோ, அப்படியா? உங்களுக்கு தெரிந்தவரா? ஆமாம், உன் தந்தைக்கும் அவரை தெரியும். அனைத்தையும் சொல்லிவிட்டேன். என்னை போக விடுங்கள். இல்லை, இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது. டிபியன்ஸ் கோட்டையில் இருக்கும் ஒரு மேலதிகாரிக்கும் நெட்டுக்கும் இடையே கூட்டு இருப்பதாகவும், இருவருமே ஒரு செவிந்திய புரட்சி விளைவதில் தீவிரமாக ஆர்வம் காட்டி வருவதாகவும் வதந்தி உலவுகிறது. அந்த அதிகாரியின் பெயர் எனக்கு தெரியாது. அந்த கதையை கூட நான் உண்மை என்று நம்பவில்லை. அது நிஜம்தான் என்று அறிவேன். அது மட்டுமல்ல, அந்த அதிகாரியின் பெயரும் கூட எனக்கு தெரியும். விசாரணை முடிந்தது கிட். இவனை போக அனுமதிப்போமா? அனுமதிப்போம். ஆனால் இப்போதல்ல. இவனால் இன்னும் ஒரு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கிறது. டெக்ஸ் அங்கே பாருங்கள். 2 குதிரைகள்.
சுதந்திரமாக திரியும் 2 காட்டுக்குதிரைகளா? அப்படித்தான் தோன்றுகிறது. சேணம் பண்ணப்படவில்லை. எது எப்படியாயினும் அவற்றை நாம் பிடித்தாக வேண்டும். இருவரும் கீழே இறங்குங்கள். எனக்கு இந்த குதிரை தேவைப்படுகிறது. அந்த குதிரைகள் மட்டும் அகப்பட்டு விட்டால் நம் பயணம் சொகுசானதாகிவிடும். நிச்சயம் அவற்றை நீங்கள் பிடித்து விடுவீர்கள். ஓடுடா ராஜா. இவை காட்டு குதிரைகள் அல்ல. அப்படி இருந்திருந்தால் இந்நேரம் பாய்ந்தோடி போயிருப்பது நிச்சயம். ஓஹோ ஹோ ஹோய், ஓஹோ ஹோ ஹோய். நான் நண்பன்தான், பயப்படாதீர்கள். தோளில் தென்படும் சுருக்கங்கள் இவை. சற்று முன் வரை பார வண்டியில் பூட்டப்பட்டிருந்திருக்க கூடும் என்று யோகிக்கிடம் அளிக்கின்றன. எவராவது வந்து குதிரைகள் சொந்தம் கொண்டாடும் முன் இங்கிருந்து ஓடி போய்விட வேண்டும். பிடித்து கொண்டு வருகிறார் பார். நான் சொன்னேன் இல்லையா? இதற்கிடையே 2 நபர்களையும் புதைத்துவிட்டு கிட்டின் குதிரையையும் பிடித்து வந்து புறப்பட ஆயத்தமாயினர். நாம் கிளம்புவோமா? கிளம்பலாம் அங்கிள். வெரி குட். டைனமட்டுக்கு தீ வைப்போம். கிளம்புங்கள். நில்லுங்கள். பாதுகாப்பான தூரம் விலகி வந்து விட்டோம். அந்த அரிய காட்சியை கண்குளிர கண்டு ரசித்து விட்டு போவோம். படு அட்டகாசமான காட்சி. சட்டவிரோதமான ஆயுதங்களுக்கு ஏற்ற முடிவு. அடுத்து நாம் உன் தந்தையின் தடத்தை தேடி பிடித்து நம் தேடுதலை தொடர வேண்டும். வாருங்கள் போவோம். அது வெடிச்சத்தம் என்பது உறுதிதானா? டைனமட்டின் அட்டகாசம் என்பதில் துளியளவு சந்தேகமும் கிடையாது. யாருடைய செயலாக இருக்கும்? தெரியவில்லை. 6 வரையிலான இடைப்பட்ட பகுதியில் எதுவுமே இல்லை. இராணுவத்தினர் அங்கே இருப்பார்களோ? பொதுவாக அவர்கள் டைனமட்டை பயன்படுத்துவதே கிடையாது. உண்மை நிலவரம் எதுவாயினும் நாம் அந்த இலக்கை விட்டு விலகிச் சென்றிடுவதுதான் உத்தமம். நாம் அந்த குன்றுகளின் பின்புறமாக செல்வோம். வாருங்கள். இப்படி ஒரு பின்னணியில் 1 மணி நேரம் கழித்து டெக்ஸ் தலைமையிலான மூவர் குழுவும் கார்சன் தலைமையிலான மூவர் குழுவும் குன்றுகள் ஒரு திரையாக குறுக்கே நிற்க ஒன்றையொன்று கடந்து சென்றன எதிரெதிர் திசையில். சில மணி நேரத்திற்கு பிறகு அந்த பண்ணை இதுதான். ஆனால் எந்த சிறு சலனமும் இல்லை. காலடித்தனங்கள் இங்கே வரை வந்திருக்கின்றன. அந்த சமாதிகளை ரொம்ப புதியவைகளாக இருக்கின்றன. செவ்வீந்திரிகளால் பண்ணை தாக்கப்பட்டிருக்கக்கூடும். அந்த அக்கிரமம் சமீபத்தில் தான் நடந்திருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே தெரியும் தடங்களை சான்று. அங்கிள், இந்த தடங்களை கவனியுங்கள். குதிரையோடு இணைக்கப்பட்ட பாரவண்டி சென்ற தடம். உன் தந்தையின் காலடி தடத்தோடு ஒத்துப்போகிற ஒரு ஜோடி தடங்களும் இருக்கின்றன. இடது குதிகால் பகுதியில் லேசான பாதிப்பு இருக்கிறது பார். வீட்டையும் சுற்றி பார்த்து தென்பட்ட தடங்களையும் ஆராய்ந்து அங்கே என்னதான் நடந்திருக்கும் என்று இருவரும் யூகித்தறிய முயன்றனர். ஏகப்பட்ட தடங்கள் இருப்பதால் திட்டவட்டமாக எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. போனாலும் செவ்விந்திய தாக்குதல் நடந்திருப்பது மட்டும் உறுதிப்படுகிறது. 2வதாக வெளியாகும் சங்கதி உன் தந்தை பாரவண்டியில் இணைக்கப்பட்ட குதிரையில் இங்கிருந்து போயிருக்கிறார் என்பதாகும். காயமடைந்த நபர் எவரையேனும் அவர் தன்னோடு எடுத்து போயிருக்கலாம். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. அப்படியானால் நாம் இங்கே வந்தபோது வழியில் அவரை பார்த்திருக்க வேண்டுமே? அவசியமில்லை. உன் தந்தை வேறொரு திசையில் போயிருக்கலாம். அப்படித்தான் இருக்கும். அடுத்து நம் நடவடிக்கை என்ன அங்கிள்? பாரவண்டி தரத்தை பின்பற்றி செல்ல போகிறோமா? சற்று சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இது கேட்டு. உன் தந்தை இறந்து விட்டதாக இராணுவத்திற்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருப்பது தெரிய வந்தால் கைது செய்து மீண்டும் சிறையில் இட்டு விடுவார்கள். இவ்வுண்மை டெக்ஸுக்கும் தெரியுமாதனால் கோட்டையை விட்டு விலகி இருக்கவே நினைப்பார். எனவே நேராக செவிந்திய பிராந்தியத்தை நோக்கி பயணித்திருப்பார். ஆனால் கிராமங்கள் முற்றுகையிடப்பட்ட நிலைமையில் அவர் அங்கே செல்வது ஆபத்தாகிவிடுமே. வாஸ்தவம்தான். ஆனால் அந்த படைப்பிரிவின் தலைமை பொறுப்பில் இருக்கும் கேப்டன் பார்லோ உன் தந்தைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். எனவே அவர்களிடையே ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது புரிந்து கொள்ளவே முடியவில்லை அங்கிள். விளக்கமாக சொல்கிறேன் கேள். நாம் இப்போது உன் தந்தையை தேடிச் செல்ல வேண்டியதில்லை. அவர் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான நிறுவனங்களை தேடி போக வேண்டும். எனவே நாம் முதலில் செல்ல வேண்டிய இடம் கல்லப். டிபியன்ஸ் கோட்டையில் உள்ள ராணுவ அதிகாரியும் அவனும் கூட்டு சதியில் ஈடுபட்டிருந்ததாக நெட் ஓவரண்டிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலம் பெற முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக. அந்த ராணுவ அதிகாரி வேறு யாராகவும் இராது. நிச்சயம் அந்த மேஜர் வெல்மானாகத்தான் இருக்கும். கர்னல் மிச்சேல் செவிந்தியர்களோடு சமாதானமாக போவது அந்த முட்டாளுக்கு அறவே பிடிக்கவில்லை என்பதோடு கர்னல் உன் தந்தைக்கு நண்பர் என்பதும் ஒரு காரணம். இப்போது அவர் அங்கே இல்லை. இத்தனை யுகத்திற்கும் அடிப்படையாக இருப்பது பில்போர்ட் கொடுத்த வாக்குமூலம்தான். ஒருவேளை அது பொய்யாக இருந்து விட்டால் அதை பற்றி உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. பில்போர்ட்டுக்கு சாக பயம். அப்படி ஒரு நெருக்கடியில் ஏற்படும் மரண பீதியில் எப்படிப்பட்ட பயங்கர குற்றவாளி உண்மையை கக்கி விடுவான். அப்படியானால் நாம் உடனே கல்லப் சென்று அந்த நெட் வாரண்டை ஒழித்து உண்மையை வரவழைக்க வேண்டும் என்றாகிறது. கரெக்ட். கிளம்பு பில்போர்ட், போய் உன் பாஸை சந்திப்போம். கொஞ்சம் பொறுங்கள்.
உங்களுக்கு உதவி செய்வதாக நான் வாக்களித்தது உண்மைதான். ஆனால் நேற்று ஓவரண்டிடம் என்னை அழைத்து போவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. கவலைப்படாதே, அவன் இருக்கும் இடத்துக்கு எங்களை நீ அழைத்து போனால் போதுமானது. மிச்சத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். கிளம்புங்கள். இரவு கவிழ் முன் நாம் கல்லப் சென்றடைந்து விட முடியும் என்று நினைக்கிறேன். டெக்ஸ் குழுவினர் இரவிலும் தொடர்ந்து பயணம் செய்தனர். முடிவில் அவர்கள் செவ்விந்திய குடியிருப்பு பகுதியின் எல்லையை நெருங்கிவிட்டனர். அலிசன், நில். என்ன ஆயிற்று டெக்ஸ்? வந்து சொல்கிறேன், அதுவரை இங்கேயே இருங்கள். வில்லிக்கு ஏதேனும் ஆபத்து வருமா? ஆபத்து எதுவும் வந்துவிடாது. ஆனால் ஓசை ஏற்படுத்தாமல் அமைதி காக்க வேண்டியது அவசியம். எனக்கு இந்த கயிறு வேண்டும். நாய் குறைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கவலை வேண்டாம், அது எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். சீக்கிரமே திரும்பி வந்து விடுவேன். என் கணிப்பு தப்பாகிவிடவில்லை. அந்த மடையன் வெல்மன் நான். அந்த மடையன் வெல்மன் தான் சொன்னது போலவே கிராமங்களை முற்றுகையிட்டு வைத்திருக்கிறான். தடுப்பு வளையத்தை ஊடுருவி உள்ளே போக இடைவெளியை உருவாக்க வேண்டும். சிப்பாய்களுக்கிடையே உள்ள இடைவெளி எவ்வளவு என்று தெரிய வேண்டும். நெருக்கமாக இருந்தார்களேயானால் பிரச்சனை தான். அதோ இன்னொரு ஆசாமி. நிலவரம் புரிந்துவிட்டது. சிப்பாய்களுக்கிடையே சுமார் 20 மீட்டர் இடைவெளி இருக்கிறது. அதே சமயம் ஒருவருக்கொருவர் பார்க்கவும் இயலாது. யாரை குறிவைப்பது என்று தீர்மானித்து விட்டேன். இதோ இவன்தான். இவனை மட்டும் அடித்து வீழ்த்தி விட முடிந்தால் நாங்கள் ஓசைப்படாமல் கிராமத்தினுள் புகுந்து விடலாம். ஏ ஹாங், அங்கே என்ன சப்தம்? கெட்டது போ. பதில் கொடு ஹாங். பிரச்சனை ஏதும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லை. துப்பாக்கி நழுவி கீழே விழுந்தது, அவ்வளவுதான். ஆமாம், என்னுடைய கைகள் கூட கொட்டும் பணியில் மறத்து போய்விட்டன. இந்த முற்றுகையை சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் நல்லது. குட் பயலுக்கு சந்தேகம் வரவில்லை. இவனை கட்டி போட்டு வாயில் துணியை திணித்து வைப்பது நல்லது. சற்று பின்னர், கீழே இறங்கு அலிசன். நாம் இனி குதிரைகளில் பயணத்தை தொடர முடியாது. ஏன் சார்? நாம் வருவது யாருக்கும் தெரியக்கூடாது. எனவே ஓசை எழுப்பாமல் செல்ல வேண்டும். இக்கும் எந்த ஓசையும் எழுப்பிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாருங்கள். மம்மி, அங்கே பாரேன். சுமார் 20 நிமிடங்களுக்கு பின் அதோ கிராமம். அது ஒரு செவ்விந்திய கிராமம் அல்லவா? கலவரமடையாதே பில்லி. அங்கே நமக்கு பாதுகாப்பு உத்தரவாதமானது. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கோசிடோ. ஆட்கள் பொறுமையிழந்து ஏடாகுடமாக ஏதாவது செய்து தொலைக்க கூடாது. ஓ, அங்கே பார், யார் வருகிறார்கள் என்று. ஓ, தெய்வங்கள் அருள் பாலித்து விட்டன. இரவுக்களது. டெக்ஸ், உன்னை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது டைகர். நீங்கள் இறந்து விட்டதாக செய்தி வந்தது. எனவே உங்களை இப்போது உயிரோடு பார்க்க ஆனந்தமாக இருக்கிறது. உங்களுடைய மகனும் கார்சனும் உங்களை தேடித்தான் போயிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் சந்திக்கவில்லையா? அப்படியா சங்கதி? அவர்கள் இங்கே இருப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு அல்லவா வந்தேன். டெக்ஸ் பற்றிய தகவல் வந்து சேர்ந்ததும் கிட்டும் கார்சனும் கிளம்பி சென்ற விவரங்களை டைகர் டெக்ஸிடம் எடுத்துரைத்தார். அந்த கதை ஒருபுறம் இருக்கட்டும். அவர்கள் இல்லாமல் நிலைமையை நாமாவே சமாளிக்க திட்டமிடுவோம். முதலில் இவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். நீண்ட கடுமையான பயணம் செய்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள். சோர்வினால் மயக்கம் போட்டு விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் டெக்ஸ். நல்லது. என் மனைவியைத்தான் உங்களுக்கு தெரியுமே. அவள் இவர்களை கவனித்துக் கொள்வாள். அவளுடைய உபசரிப்பில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இவர்களோடு போய் ஓய்விடுங்கள் அலிசன். இங்குள்ளோர் அனைவருமே நமக்கு வேண்டப்பட்டவர்கள். ஒரு சிறு கேள்வி. நீ என்ன கேட்க நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அலிசன். இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடுதான். நிலவரம் சீரடைந்து மீண்டும் அமைதி நிலவ தொடங்கியதும் நீங்கள் உங்களுடைய பண்ணைக்கு திரும்பி விடலாம். பையா, நீ யோசிடாவை ஒரு பூச்சாண்டியை பார்க்கிற மாதிரி முறைத்து பார்க்க வேண்டியதில்லை. என்னோட வா தம்பி. உன் வயதில் எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். நாளை நீ அவர்களோடு சேர்ந்து விளையாடி மகிழலாம். குட் நைட் டெக்ஸ். குட் நைட் அலிசன். இருவரும் இப்போது தனியாக இருந்ததால் தான் ரெட்விக்கிடமிருந்து கேட்டறிந்த தகவல்களை டைகரிடம் எடுத்துரைத்தார் டெக்ஸ். ஓகே, ஸ்விட்வேரை உங்களுக்கு எதிராக தூண்டிவிட்ட ராஸ்கல் அந்த யானோட தானா? அப்படித்தான் தெரிகிறது. அந்த எலிசைலை அவன் ஏன் செய்ய வேண்டும்? காரணம் உனக்கு விளங்கவில்லையா? அந்த போதை மருந்து விவகாரத்தில் அவன் இனத்தை விட்டு அவனை விலக்கி வைத்தேன் இல்லையா? அதை அவன் மறக்கவோ மன்னிக்கவோ தயாரில்லை. என்னை பழிவாங்க ஸ்விட்வேரை தூண்டி விட்டிருக்கிறான்.
அதாவது நாம் நம் ஆட்களை விடுவிக்க வேண்டுமானால் யானோடாவை பிடித்து இழுத்து கொண்டு போய் கோட்டையில் நிறுத்தி அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் தர செய்ய வேண்டும். இத்தனை சிப்பாய்கள் கிராமத்தை சூழ்ந்து நிற்கையில் வெளியேறி செல்வது கடினமாயிற்று. நாம் இருவர் மட்டும் எனில் அது சாத்தியமே. நாங்கள் உள்ளே வந்த அதே வழியில் நாம் வெளியேறுவோம். முற்றுகை வளையத்திற்கு வெளியே 2 குதிரைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இந்த திட்டத்தை சரியாக நிறைவேற்றிவிட்டோமேயானால் இராணுவத்தினர் இங்கிருந்து சென்று விடுவார்கள். அதன் பின்னர் நாம் சிற்பேர் மீது நம் கவனத்தை செலுத்த வேண்டும். அவனை முறியடிக்க நமக்கு நிறைய ஆள்பலம் தேவைப்படும். நீ கிளம்ப ஆயத்தமாக இருக்கிறாயா? நான் உங்களோடு வருகிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நாம் புறப்படும் முன் நீங்கள் சில மணி நேரமாவது படுத்துறங்கி ஓய்வெடுக்க வேண்டும். இவ்வளவு சோர்வாக நான் உங்களை ஒருபோதும் பார்த்ததில்லை டெக்ஸ். உண்மைதான், அடுத்தடுத்து நிகழ்ந்துவிட்ட சம்பவங்களினால் நான் சோர்வாகத்தான் இருக்கிறேன். இப்போது சரி, உன் விருப்பப்படியே நான் தூங்கச் செல்கிறேன். ஆனால் 3 மணி நேரம் மட்டும்தான். அதன் முடிவில் நீ தப்பாமல் வந்து என்னை எழுப்பிவிட வேண்டும். சரிதானா? ஓகே. இதற்கிடையே அதோ கல்லப். ஆண்டவனுக்கு நன்றி. இன்னும் கொஞ்சம் தூரம்தான், சீக்கிரமே போய் சேர்ந்து விடலாம். உன்னுடைய பாஸ் எங்கே இருப்பார்? வழக்கம் போல் சில்வர் ஸ்பேரலில். அங்கே நண்பர்களோட விடிய சீட்டாடுவார். சரி, நேரே அங்கே போய் அலோ சொல்வோம். ஞாபகம் இருக்கட்டும், எனக்கும் அவருக்கும் இடையே எந்த நேரடி தொடர்பும் கிடையாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவரை காட்டி கொடுத்த நபர் நான் தான் என்கிற உண்மை அவருக்கு எப்போதுமே தெரியக்கூடாது. பதறாதே. அவன் சட்டவிரோதமான ஆயுதங்களை விற்று ஒரு புரட்சிக்கு துணை போனான் என்பது நிறுவனமாகிவிட்டால் அதன் பிறகு அவனை கண்டு யாருமே பயப்பட வேண்டியராது. ஆனால் அதை நிரூபிப்பது அத்தனை சுலபம் அல்ல. ஆனால் உன் ஒத்தாசையோடு அதை சாதிக்க முடியும் என்று நம்புகிறேன். ஒத்தாசையா? நானா? நான் ஏன் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும்? நீ புத்திசாலி எனில் எங்களுக்கு ஒத்தாசை செய்தால் விளைவு உனக்கு நன்மையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டிருப்பாய். சரி, வளவென்று பேசிக் கொண்டிராமல் இனி பயணத்தை கவனம் செலுத்துவோம். 20 நிமிடங்களுக்கு பின். இதுதான் சில்வர் ஸ்டார். ஓகே, அவன் உள்ளேதான் இருக்கிறானா என்பதை முதலில் ஜன்னல் வழியாக நோட்டமிட்டு தெரிந்து கொள்வோம். உள்ளே இருந்தால் வாடிக்கையான மேஜையில் தான் உட்கார்ந்திருப்பார். சரி வா, போய் எட்டி பார்ப்போம். இருக்கிறானா? கண்ணில் தென்படவில்லை. இல்லை போல் இருக்கிறது. கேட்டது போ. நீ பொய் சொல்லவில்லை என்பது நிச்சயம்தானா? உங்களுக்கும் அவரை தெரியும் தானே? நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இவன் சொன்னது சரிதான். அவன் இங்கே இல்லை. வீட்டிற்கு சென்று இருக்கிறானா என்று பார்ப்போம். அதுவும் சந்தேகமே. ஒருவேளை வெளியூருக்கு சென்று இருக்கலாம். கொஞ்சம் பொறுங்கள். என்ன விஷயம்? பாரில் நிற்பவன் ஓவரண்டினால் அவனுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். வாருங்கள், போய் அவனிடம் விசாரிப்போம். இல்லை, நான் மட்டும் தனியாக போய் விசாரித்து விட்டு வருகிறேன். அது சரியாகிறது. நீ முன்னால் போ, நாங்கள் பின்னாலேயே வருகிறோம். நீ எங்களை உன் தோழனிடம் போட்டு கொடுத்து விடக்கூடாது பார். அதான், அத்தோடு எங்களுக்கு நாவறட்சியாக இருக்கிறது. கொஞ்சம் ஊற்றிக்கொண்டால் தெம்பாக இருக்கும். இல்லையா கிட்? சரியாக சொன்னீர்கள் அங்கிள். ஹலோ டக். ஓ, நீயா? எனக்கும் கொடுக்க சொல். பாம், இன்னொரு கிளாஸ் ஊற்றி கொடு. எப்போது நீ திரும்பி வந்தாய்? இப்போதுதான். நேரே இங்கேதான் வருகிறேன். உங்களுக்கு விஸ்கியா பிராந்தியா? இல்லை, 2 பீர் கொடு. மற்றவர்கள் இங்கே ரொம்ப களைப்பாக இருக்கிறது என்று தூங்கப் போய்விட்டார்கள். எல்லாம் சுமூகமாக முடிந்ததா? ஓ எஸ். பாசிடம் இதை தெரிவிக்க வந்தேன். ஆனால் அவர் இங்கே காணோம். சுமார் 20 நிமிடங்களுக்கு முன்னர் தான் ஊரை விட்டு வெளியே போகிறார். எங்கே போகிறார் என்று என்னிடம் சொல்லவில்லை. ஆனால் இங்கே 4 பேர் பார்த்திருக்க, சந்திக்க முடியாத நபர்களை எல்லாம் ரகசியமாக கண்டு பேச வழக்கமாக அவர் செல்லும் பிளாடூன் கிராக்கில் உள்ள வீட்டை நோக்கித்தான் போனார். பிபியன்ஸ் கோட்டையிலிருந்து வரும் அவருடைய நண்பரை சந்திக்க போயிருக்கிறாரோ? இருக்கலாம். அந்த அதிகாரி யாரையும் பொது இடத்தில் சந்தித்து பேச இஷ்டப்படுவதே இல்லை. சரி, நானும் தூங்கச் செல்கிறேன். உடம்பெல்லாம் ஒரே வலி. நாளை காலையில் வந்து விடுவார். நீ அவரை சந்திக்கலாம். குட் நைட் டக். மது வாங்கி கொடுத்ததற்கு நன்றி. குட் நைட். அவன் சொன்னது எல்லாம் கேட்டீர்கள் அல்லவா? ஆமாம், ஒரு வார்த்தை கூட விடாமல். என்ன செய்ய போகிறீர்கள்? அவன் குறிப்பிட்ட வீட்டுக்குத்தான் போக வேண்டும். நீ வெளியே காட்டு. நானா? இனியும் நான் ஏன் உங்களுக்கு உதவிட வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? அன்பா, உன்னை நாங்கள் கையும் களவுமாக பிடித்தோம் என்பதை மறந்து விடாதே. அந்த ஆயுதங்களை பற்றி சொல்கிறீர்களா? அவை பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஜட்ஜிடம் நான் எடுத்து சென்ற பெட்டிகளுக்குள் என்ன இருந்தது என்று எனக்கு அறவே தெரியாது என்று சத்தியம் செய்வேன். அடே ராஸ்கல். கோபப்படாதே. ஆமாம், கோபப்பட்டு பிரயோஜனமில்லை. உங்களுக்கு நான் உதவ வேண்டும் என்றால் எனக்கு அதனால் ஏதாவது ஆதாயம் இருக்க வேண்டும். சரி, நீ என்ன எதிர்பார்க்கிறாய் சொல். உங்களை நான் அங்கே அழைத்து போவது படு ஆபத்தான காரியம். எனவே குறைந்தபட்சம் நீங்கள் எனக்கு $100 தர வேண்டும். ஓகே, நாம் அங்கே போய் சேர்ந்ததும் பணம் தந்து விடுகிறேன். பணத்தை விரயம் செய்கிறீர்கள் அங்கிள். என் தந்தையாக இருந்தால் என்னுடைய முகரையில் 2 குத்தி விட்டு சம்மதிக்க வைத்திருப்பார். தெரியும், ஆனால் ஒவ்வொருவரின் வழிமுறையும் வெவ்வேறானவை. இந்த விவகாரத்தின் முழு விபரத்தையும் தாழ்ந்துவின்றி சேகரிக்க வேண்டிய நெருக்கடி நமக்கு. உன் தந்தை மீதும் நவஜோக்களின் மீதும் சார்ந்துள்ள பழியை துடைக்க பணத்தை இப்படி செலவழிப்பதில் தப்பில்லை. சரி, கிளம்புங்கள், போவோம். நீ முன்னால் போ.
ரொம்ப தொலைவோ? 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்து விடலாம். உன்னுடைய பாஸ் டிபியன்ஸ் கோட்டையிலிருந்து வந்த நபரைத்தான் சந்திக்கிறார் என்று நிச்சயமாக தெரியுமா உனக்கு? நிச்சயமாக என்று சொல்வதற்கில்லை. அந்த ஆளின் நடமாட்டம் பரம ரகசியமாகவே இருப்பதை வைத்தும் இப்படி ஆழ வேளையில் சந்திப்பு நிகழ்வதை வைத்தும் சொல்வதானால் வந்திருப்பவர் அந்த நபராகத்தான் இருக்கும். இருவரையும் ஒரு சேர வைத்து பார்த்து விட இயலுமா? பேச்சுவார்த்தை நீண்ட நேரம் நீடித்தால் சாத்தியம்தான். என்னுடைய பாஸ் நமக்கு அரை மணி நேரம் முன்னதாக கிளம்பி போயிருக்கிறார். அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பரிமாறிக்கொள்வதாக இருந்தால் இந்நேரம் திரும்பி வந்து கொண்டிருப்பார். அது மாதிரி நிகழ்ந்து விடக்கூடாது. சரி, வேகமாக விடுங்கள். நில்லுங்கள். அந்த இடம் அருகாமையில் தான் இருக்கிறது. நாம் வருவது தெரிந்து விடலாகாது. எனவே குதிரைகளை இங்கே நிறுத்திவிட்டு செல்வோம். அதோ அந்த இடம்தான். ஜன்னல் வழியாக விளக்கு வெளிச்சம் தெரிகிறது, பாருங்கள். வாசலில் 2 குதிரைகள் நிற்கின்றன. நாம் நேரத்திற்கு வந்துவிட்டோம் என்பது உறுதியாகிறது. வாருங்கள், ஓசைப்படாமல் நெருங்குவோம். நோ, பொறுங்கள். இங்கே வழிகாட்டச் சொன்னீர்கள், செய்து முடித்து விட்டேன். நான் இங்கிருந்து கிளம்புகிறேன். பணத்தை கொடுங்கள். ஓகே நண்பா, உன் கோரிக்கை நியாயமானது. இந்தா, நீ கேட்ட பணம் $100. நன்றி. நீ இப்படி அவசரமாக ஓடிப்போக நினைக்காமல் தொடர்ந்து எங்களோடு இருக்க தீர்மானித்தால் இரட்டிப்பாக பணம் கிடைக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒன்றும் ஆபத்தானதல்ல. நீ எங்களோட டிபியன்ஸ் கோட்டைக்கு வந்து நெட்டு ஓவரண்டின் கட்டளைப்படி அந்த ஆயுதங்களை வண்டியில் எடுத்துச் சென்றதாக சாட்சியம் அளிக்க வேண்டும். ஆபத்து ஏதுமில்லாது என்று சொன்னீர்கள். நான் அவ்வாறு வெளிப்படையாக அவரை காட்டிக் கொடுத்தால் நிச்சயம் அவர் என்னை கொன்று போட்டு விடுவார். உளராதே. நீ மட்டும் அவ்வாறு சாட்சியம் அளித்தால் நெட் ஓவரன் தான் மிச்ச வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் தான் கழிப்பான். அதைத் தொடர்ந்து அவனுடைய கூட்டாளிகளும் வேட்டையாடப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். நீ சுதந்திரமாக வாழ நினைத்தால் இதுதான் சரியான செயலாக இருக்க முடியும். நன்றாக யோசித்து ஒரு முடிவுக்கு வா. மேற்கொண்டு $100 தருவேன் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கலையா? அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். அப்படியானால் நான் உங்களோடு இருக்க சம்மதிக்கிறேன். புத்திசாலித்தனமான தீர்மானம். சரி, நாம் வீட்டை நோக்கி போவோம். கார்ஜனும் கிட்டும் எதிர்பார்த்து வந்த அந்த நபர் உள்ளே இருந்தாரா? நவஜோக்கள் மீது சுமத்தப்பட்ட பழியை துடைக்கிறார்களா? ஸ்விஃப்ட் பெயரை டெக்ஸ் வெல்கிறாரா? யமனின் எல்லையில் இறுதி பாக்கத்தில் படித்து தெரிந்து கொள்ளுங்கள்.